வணக்கம் நண்பர்களே. இன்று உலக மகளிர் தினம் மார்ச் 8, 2025. பெண்கள் பாதுகாப்பாக வாழும் உலகின் டாப் 10 நாடுகள். இதில் இந்தியாவுக்கு எந்த இடம் தெரியுமா? வாருங்கள் காணொளியில் காண்போம். அதற்கு முன்பாக உலக மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படும் சூழலில் எங்களினுடைய தமிழின் தொழில்நுட்ப சேனல் மூலமாக அனைத்து மகளிருக்கும் எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடந்து வருகின்றது. துரதிர்ஷ்டவசமாக இன்றும் அது தொடர்ந்து நடந்து வருகின்றது. உலகின் அனைத்து நாடுகளிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துதான் வருகிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு உள்ளது என்பதை பொறுத்துதான் அது பெண்கள் வாழ தகுதியான நாடா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. சமீபத்தில் 177 நாடுகளில் பெண்களிடையே நடத்தப்பட்ட ஆய்வில் உலகில் பெண்கள் வாழ பாதுகாப்பான நாடுகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதல் 10 இடத்தில் இருக்கும் பெண்களுக்கான சிறந்த நாடுகள் என்னென்ன என்பதை இக்காணொலியில் காண உள்ளோம். வாருங்கள். முதலாவதாக டென்மார்க் உலகிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நாடாக உள்ளது. 177 நாடுகளில் முதலிடத்தில் உள்ள இந்த நாடு பெண்களுக்கு நீதி மற்றும் வங்கிக் கணக்கு நிர்வகிப்பதிலும் பாலின சமத்துவத்தை, அதாவது ஆண் பெண் சமத்துவத்தை கடைப்பிடிப்பதிலும் சிறந்த செயல்திறனை கொண்டுள்ளது. 2. சுவிட்சர்லாந்து. டென்மார்க்கை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து 2வது இடத்தில் உள்ளது. 2024ஆம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக இருப்பதை தவிர இந்த நாடு பாலின சமத்துவத்தை, அதாவது ஆண் பெண் சமத்துவத்தை கடைப்பிடிப்பதில் சிறப்பாக செயல்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வெளியுறவுத்துறையின் கூற்றுப்படி சமத்துவம் மற்றும் பெண்களின் உரிமைகளை குறிப்பாக இது ஊக்குவிக்கின்றது. அதன் வெளியுறவுக் கொள்கையும் இதையே கூறுகின்றது. 3. ஸ்வீடன் பாலின சமத்துவத்தில் உலக அளவில் முன்னணியில் உள்ளது. இந்த நாட்டில் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விரிவான சட்டங்கள் உள்ளன. ஸ்வீடன் அரசின் அதிகாரப்பூர்வமான வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஸ்வீடனில் 1980 முதல் பாலின பாகுபாடு சட்டவிரோதமானது என்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்தை தீவிரமாக கடைப்பிடிக்கிறது என்றும், அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கவும் இந்த நாடு சட்டங்களை இயற்றியுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஃபின்லாந்து இந்த பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இது அடிப்படையில் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்பில் சமமான அணுகுமுறைகளை கடைபிடித்து வருகின்றது. மேலும் 1906ஆம் ஆண்டிலேயே அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமையையும் தேர்தலில் நிற்கும் உரிமையையும் இது கொடுத்துள்ளது. லக்சம்பர்க் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவத்தை உறுதி செய்வதில் 5வது இடத்தில் உள்ளது. 2015இல் நிறுவப்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையிலான சமத்துவ அமைச்சகத்தின் பாலின சமத்துவத்திற்கான நாட்டின் அர்ப்பணிப்பு தெளிவாக தெரிகிறது. அதாவது பாலின சமத்துவத்தை மட்டுமே பொறுப்பாக கொண்ட அமைச்சகத்தை கொண்ட ஒரே ஐரோப்பிய நாடாக லக்சம்பர்க் உள்ளது. 6. ஐஸ்லாந்து. குறைந்த குற்ற விகிதம் மற்றும் பாலின சமத்துவத்திற்கான தீவிர மரியாதை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஐஸ்லாந்து பெண்களுக்கான பாதுகாப்பான நாடுகளில் 6வது இடத்தில் உள்ளது. பெண் உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவர்களை முன்னேற்றுவதிலும் ஐஸ்லாந்து தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது அரசியலில் பெண்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை தெளிவாக உணர்த்துகிறது. 7. நார்வேயானது பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்கான வலுவான நலத்திட்டங்களின் காரணமாக நார்வேயை பெண்களுக்கு மிகவும் முக்கியமான பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதுகிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு சுய நிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் அதிகாரம் அளிப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதை நார்வே அரசாங்கம் உறுதி செய்கிறது. 8. உலகிலேயே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு தரும் நாடுகளில் 8வது இடத்தில் ஆஸ்திரியா உள்ளது. இங்கு பெண்களின் சீரான முன்னேற்றம் உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ஆஸ்திரிய மேம்பாட்டு நிறுவனம் அதன் அனைத்து திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளிலும் பெண்கள் மற்றும் ஆண்களின் சம பங்களிப்பை உறுதி செய்கின்றது. மேலும் இங்கு அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சம உரிமைகள் உள்ளது. 9. நெதர்லாந்து பெண்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவதற்கு இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருந்தாலும் அந்த நாடு பெண்களின் உரிமைகள் குறித்த முற்போக்கான அணுகுமுறையை வெளிப்படுத்தியுள்ளது. பெண்களின் நிலையை மேம்படுத்த ஐநா வகுத்துள்ள தீர்மானமான பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த தீர்மானம் 1325ஐ செயல்படுத்துவதில் அந்த அரசாங்கம் உறுதியாக உள்ளது. பெண்களின் அரசியல் மற்றும் பொருளாதார பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பாலின சமத்துவத்தை அடைவதற்கும் நெதர்லாந்து தொடர்ந்து
உழைத்து வருகிறது. மேற்குறிப்பிட்ட 9 நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளாகவே உள்ளது. 10வது இடத்தில் நியூசிலாந்து உள்ளது. நியூசிலாந்து பெண்களை வன்முறை மற்றும் பாகுபாட்டிலிருந்து பாதுகாக்கும் வலுவான சட்ட கட்டமைப்பை கொண்டுள்ளது. அதன் அரசாங்கம் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதில் தீவிரமாக செயல்படுத்துகிறது. நியூசிலாந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 19 அன்று வாக்குரிமை தினத்தை கொண்டாடி வருகின்றது. நியூசிலாந்து பெண்கள் அமைச்சகத்தின் கூற்றுப்படி பெண்களின் உரிமைகளை முன்னேற்றுவதற்கு நியூசிலாந்தின் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு போராடிய பெண்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்க மக்கள் வாக்குரிமை தினத்தை கொண்டாடி வருகின்றனர். அடுத்ததாக இந்தியா அதிர்ச்சியளிக்கும் விதமாக இந்த பட்டியலில் 148வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அதனால்தான் இந்தியா இந்த பட்டியலில் பரிதாபகரமான ஒரு நிலையில் உள்ளது. வரும் காலத்தில் பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களும் அடக்குமுறைகளும் நிச்சயம் குறையும் என்று இந்த மகளிர் தினத்தில் உறுதியேற்போம். நேயர்களே, உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பொழுதுதான் எங்களுடைய வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும்.